வணக்கம். மீடியா 369 செய்திகளுக்காக நான் சுபத்ரா. இன்றைய செய்திகளை பார்ப்போம் வாருங்கள். தஞ்சாவூரில் சித்திரை தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க கோலாகலமாக நடைபெற்றது. தஞ்சாவூரில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் அதன் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. முன்னதாக ஏப்ரல் 15ஆம் தேதி பந்தல்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து தேருக்கு வண்ணம் பூசி அலங்கரிக்கும் பணிகள் செய்யப்பட்டன. 19 அடி உயரம் கொண்ட தேரின் உயரம் அலங்காரத்திற்கு பிறகு 50 அடியாக உயர்ந்ததுடன் அதன் எடையும் 40 டன்னிலிருந்து 43 டன்னாக அதிகரித்தது. தேரோட்டத்தை முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்குள் ஸ்ரீ தியாகராஜர், ஸ்கந்தர், ஸ்ரீ கமலாம்பாள் ஆகியோர் புறப்பாடு நடைபெற்றது. மேலும் முத்துமணி அலங்கார சப்பரத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளினர். பின்னர் தேரில் ஸ்ரீ தியாகராஜர் மற்றும் கமலாம்பாள் எழுந்தருளினர். காலை 6:20 மணியளவில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம், அரண்மனை பரம்பரை அறங்காவலர் பாபாஜி ராஜா போன்ஸ்லே உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தியாகீசா ஆரூரா என பக்தி முழக்கமிட்டபடி தேரை இழுத்தனர். ஆடி அசைந்து நகர்ந்த தேர் பக்தர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. பாதுகாப்பு நடவடிக்கையாக காவல்துறை, தீயணைப்புத்துறை, மாநகராட்சி நிர்வாகம், சுகாதாரத்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை இணைந்து விரிவான ஏற்பாடுகளை செய்திருந்தன. வடக்கு வீதியில் திறந்த கால்வாய்கள் உள்ள இடங்களில் இரும்பு கம்பி தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. மேலும் பக்தர்கள் அர்ச்சனை செய்யும் வகையில் 14 இடங்களில் தேர் நிறுத்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இந்த விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கும் அரசு அலுவலங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.